ஸ்பெயின் பெரிய ஒரு உலக சாதனை படைச்சிருக்கு. அப்படியா? என்ன உலக சாதனைனா, அது ஒரு எதிர் அணியை நீண்ட நேரமாக, அதாவது தொடர்ச்சியா எதிரணி கோல் போட முடியாம முதல்ல அவங்க தான் வச்சிருந்தாங்க இந்த சாதனை. இன்றைக்கு போர்த்துகலுக்கு எதிராக அதே சாதனையை அவங்களே முறியடிச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தை அதிகரிச்சு, அதாவது இந்த இதுவரை கிளீன் ஷீட்னு சொன்னார்கள், கோல் வாங்கவில்லை. எதிரணி இன்னும் கோல் அடிக்கவில்லை. இந்த சாதனை அவங்க தான் வச்சிருந்தாங்க இது வரைக்கும். இன்றைக்கு அவங்களே உடைச்சிருக்காங்க. அதுக்கும் போர்த்துகல் அணிக்கு எதிராக போர்த்துகல் வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாக காணப்பட்டன. கிறிஸ்டியானோ ரொனால்டோ விட்டு கொடுக்க மாட்டார், வெற்றி பெற்று கிண்ணத்தை வரையும் கொண்டு போறதுக்கு அணியை கொண்டு செல்வார் என்று எதிர்பார்த்தாலும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை என்று சொல்லி அவங்கள வழியால் அனுப்பியிருக்காங்க. கண்ணீர் மல்க விடை பெற்றிருக்கின்றார். அழுதுட்டு போனதுதான் எல்லாரும். சர்வதேச போட்டிகள் இருந்து ஓய்வு பெறுகிறாரே. ஓய்வு பெறும்போது ஒரு கவலை ஒன்று இருக்குமே. நிறைய நேரம் மைதானத்தை சுத்தி இருந்தாரு. அது தொடர்பாக நிறைய வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல உலாவி கொண்டிருக்கு. அடுத்தது அது தொடர்பாக அவருடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இன்னும் எந்த விதமான கருத்துக்களை அவர் வெளியிடல. ஆனால் அவர் நேற்றைய தினம் உலக கிண்ணம் முடிவடையும் போது, அதாவது உலக கிண்ணத்தில் அவர்களுக்கான போட்டி முடிவடையும் போது சர்வதேச போட்டி, அதாவது போர்த்துகல் அணிக்காக விளையாடுவதிலிருந்து ஓய்வு பெறுகின்றார். கழகமட்ட போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவார். இப்பொழுது சவுதி அல் நசார் அணிக்காக தான் விளையாடி கொண்டிருக்கின்றார். தொடர்ந்தும் அங்கே விளையாடுவார். ரைட். இப்ப ஸ்பெயின் அணியினுடைய பலம் எப்படி இருக்கு? அதான் இப்ப நீங்க சொன்னது மாதிரி ஸ்பெயினுக்கு எதிராக கோல் அடிக்க முடியவில்லை என்கின்றது பலம். என்ற எதிரணிகளால் கோல் அடிக்க முடியாது. கோல் அடிக்காவிட்டால் வெற்றி பெற முடியாது. முதல் சுற்றில சமநிலை முடிவோடையாவது போகலாம். கோல் அடிக்க முடியாது என்றால் வெற்றி பெற முடியாது. எனவே இது ஒரு சிக்கல் நிலைமையாகத்தான் இருக்க போகின்றது. தொடர்ந்து அணிகளுக்கும் இது பெரிய சவாலாக இருக்க போகின்றது. அதே மாதிரி இன்று நடைபெற்ற அடுத்த போட்டி பெல்ஜியம் அமெரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி. பெல்ஜியம் அணியை பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடின போட்டிகள் எல்லாத்துலயுமே கோல் மேல பொழிஞ்சிருக்காங்க. 4 கோல் 5 கோல் நல்லா 4 கோல் அடிச்சு பொழிஞ்சு விட்டார்கள். 10 போகும். அதோட விட்டதே பெரிய பாடு. என்ன அமெரிக்கா மீது திடீர்னு ஒரு சின்ன எதிர்ப்பொன்று பெரிய பரபரப்பு பெருசு. அமெரிக்க அணிக்கு எதிர்ப்பு மாதிரி ஒன்று உருவாகி இருக்கின்றது. நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த சம்பவம், பால்கோனுக்கு கடந்த போட்டியில் ரெட் கார்டு காட்டப்பட்டால் அவர் இந்த போட்டியில விளையாடி இருக்க கூடாது. ஆனால் அதில் ட்ரம்ப் தலையிட்டார் என்று சொல்கின்றார்கள். அல்லது முடிவு வந்ததுக்கு பிறகு ட்ரம்ப் ட்வீட்டை போட்டு தான் அதில் நான் தாண்டா செய்தேன் என்று காட்டி விட்டாரா. ஃபீஃபா டெக்னிக்கல் கமிட்டி இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு இது பாரதூரமான ஃபவுல் அல்ல என்கின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்து அந்த ரெட் கார்டை பெற்றிருக்காங்க. அதாவது அந்த போட்டியில் அவர் விளையாட போனதுதான் அடுத்த போட்டியில் விளையாடுவதற்கான தடையை வந்து ஒரு வருடத்துக்கு ஒத்தி வைத்திருக்கின்றார்கள். அது அப்படியாக அதை மாற்றி இருக்கின்றார்கள். இன்னொரு தடவை அதே மாதிரி தப்பு செஞ்சதான் அந்த தடை வரும் என்ற மாதிரி. ஆனால் இது கால்பந்தில் இந்த அளவுக்கு நடந்ததாக இல்லை. இது ஒரு அரசியல் தலையீடு, நேரடியா அமெரிக்க ஜனாதிபதி தலையிட்டார் அப்படின்னு தான் பரவல சர்வதேச ஊடகங்கள்ல இருக்கு. அது நடந்ததா நடக்கலையா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்த முடியல. அது ஒரு பக்கமாக இருந்தாலும் ஃபீஃபா, அதாவது கால்பந்து சம்மேளனம் செய்து கொண்டது தவறு, பிழை, இவ்வாறு செய்திருக்க கூடாது என்கின்றதுதான் இன்னும் ஒரு பக்கம். அரசியல் ஒரு பக்கமாக இருக்கட்டுமே, அவர் கேட்டுக்கொண்டாருன்றா அங்க நடக்குது உலக கிண்ணம் என்றதுக்காக அது ஒரு முடிவை மாற்றுறதுன்றா இது ஏனி அணிகளுக்கும் இவ்வாறு மாற்ற முடியுமா? பல முடிவுகள் பிழையாக வழங்கப்பட்டிருக்கின்றன. அப்போ ஒவ்வொரு அணிக்கும் அந்த பிழையான முடிவுகளை மாற்ற வழிகிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கோல்களை சிலது பிழையாக போயிருக்கின்றன, அல்லது மீள் பரிசீலனையில் சிக்கல்கள் காணப்படுகின்றன, இப்படி பல விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. எனவே அதை மாத்திரம் ஒரு அணிக்காக மாத்திரம் அப்படி செய்தா ஒவ்வொரு ஜனாதிபதியும் கேட்க வேண்டிக்கிட்டானே, அல்லது ஒரு பிரதமரும் கேட்க வேண்டிக்கிட்டா நான் நினைக்கல அப்படி நடந்திருக்கும். சும்மா கதையை கட்டி விட்டாங்களோ தெரியாது. எனக்கும் அப்படித்தான் நான் நினைக்கின்றேன். அது நடந்ததுக்கு அதுதான் நான் சொல்றேன். அவன் இப்படி ஒன்று நடந்ததுக்கு பிறகு ட்ரம்ப் ஓகே அதுக்கு நன்றி பேரை போட்டு அவர் பல விஷயங்களை பேரை போட்டுக் கொள்வாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் பரபரப்பா நடந்து அமெரிக்காவுக்கு கோல் மழை பொழிஞ்சு விட்டுருக்காங்க. அப்ப இப்ப பெல்ஜியம் ஸ்பெயின் இந்த 2 தான் காலிறுதியில் சந்திக்க போன்றார்கள். அப்ப இதுல ஒரு சிக்கல் இருக்க போனது. ஸ்பெயின் பெல்ஜியம் என்று பார்த்தால் எப்படியுமே ஸ்பெயின் பலம் தான், இன்னுமே பலம் தான். அவர்கள் உலக கிண்ணத்தினை வெற்றி பெறக்கூடிய அணி என்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டதுக்கு அவர்கள் யதார்த்தபூர்வமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். மறுபுறத்தில் சொல்ற போர்த்துகல் அணி நேற்றைய போட்டிகளில் கூட பல பந்துகள் ரொனால்டோ கொடுங்கடா, நாங்க மெச்சப்பாக்க கொடுங்கடா ரொனால்டோக்கு என்று சொல்லி அப்படி சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது. பந்துகளை கொடுக்காம, சரியான அசிஸ்ட் செய்யாம, பாச கொடுக்காம, இப்படி விஷயங்களை செய்ததன் காரணமாக தான் இந்த கோல்களும் பெற முடியாமல் போனது. ரொனால்டோவையும் தனிச்சு வளமையாக கிளப் கேம்ஸ்ல அடிக்கிற மாதிரி அந்த சிங்கிள் மேன் கேம் பெரிய அளவில் அடிக்க முடியல. அவரால் ஒரு பக்கத்துக்கு ஒரு மூவ் பண்ண ஒரு மையானத்துக்குள்ள நின்றதும் அதிகமா இருந்தது. ஓடி விளையாடினதோ ஷூட் பண்ணதோ, அவர் ஷூட் தான் அவருடைய பெஸ்ட்.
அடித்தாருன்னு போல் அவ்வளவு ஸ்பீடா கோல் காப்பாளோட கையையும் கழிச்சு கொண்டு கோலுக்குள்ள போகும். ஆனால் அது அந்த மாதிரியான எதுவுமே பார்க்கல. அதன் காரணமாகத்தான் நடந்திருக்கின்றது. ஒரு வேளையில் 41 வயது 85ஆம் ஆண்டு பிறந்தவர். எனவே வயது போயிருக்கலாம். மெஸ்ஸியோடு ஒப்பிடுகின்றவர்கள் கூட மெஸ்ஸியிலும் பார்க்க ரொனால்டோக்கு 2 வயது கூட. எனவே அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு விதமான விளையாட்டை கொண்டவர்கள். எனவே இவற்றை நாங்கள் வைத்து எதையுமே சொல்லிவிட முடியாது. எனவே அவரும் ஓய்வு பெற்றிருக்கின்றார். இனி அவரை நாங்கள் போர்த்துகல் ஜெர்சியில் பார்க்க முடியாது. இதுதான் கடைசி. இன்றைக்கு பார்த்தா இந்த ஓடிக்கொண்டு இருக்கிற வீடியோக்கள் தான் கடைசி. ஓகே, இன்றைக்கு நடக்க போற போட்டிகள் அர்ஜென்டினா களமிறங்குகின்றது. அர்ஜென்டினா எகிப்து அணிகளுக்கு இடையிலான போட்டி. இது அவ்வளவு பெரிய ஒரு அர்ஜென்டினாவுக்கு சர்ச்சையாக அல்லது கஷ்டமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. நான் கடந்த போட்டியில அந்த கேபோவெர்டி அணிக்கு எதிராக அர்ஜென்டினா கொஞ்சம் ஒரு சின்ன தடுமாற்றத்தை சந்தித்தது என்பது கொஞ்சம் அர்ஜென்டினா ரைட் ஓகே எகிப்து எதுவும் செய்து விடுமோ என்கின்ற ஒரு சின்ன பயத்தை உருவாக்கி விட்டிருக்கிறது ரசிகர்களுக்கு. அதனால அர்ஜென்டினா அணி பலமாக இருக்கின்றது. நல்ல டிஃபென்ஸ், நல்ல ஃபோர்ட், நல்ல முறையில் விளையாடி கொண்டு வருகின்றார்கள். 1:30 சுவிட்சர்லாந்து மற்றும் கொலம்பியா அணிகளுக்கு இடையிலான போட்டி. ஓகே, இது கிட்டத்தட்ட 50-50 நல்ல பரபரப்பான போட்டியா இருக்கும். சுவிட்சர்லாந்தோட விஷயம் அப்படின்னா 1954 பிறகு இவங்க குவார்டர் ஃபைனலுக்கு வர இல்லை. அதுக்கு முதல்ல 3 வருஷம் உலகக்கிண்ணம் தொடங்கி ஒரு 24 வருஷத்துக்குள்ள 3 உலகக்கிண்ணங்களுக்கு 2 தரம் குவார்டர் ஃபைனலுக்கு வந்து இன்னும் உலகக்கிண்ணம் கண்டதில்லை, வாங்கினதில்லை. 54க்கு பிறகு காலவுதி போட்டிக்கே வர இல்லைன்னா சுவிட்சர்லாந்து வளமையான விளையாட்டுலமாக இந்த முறை விளையாடுகின்றதை பார்க்க ஓரளவு வாய்ப்பு இருக்குது. நான் கொலம்பியா அணியும் மோசமான நல்ல அணி. ஆனால் கொலம்பியா அணிக்கும் இதே சிக்கல் இருக்குது. 2014 தான் இவர்கள் குவார்டர் ஃபைனல் வந்தார்கள் காலிறுதிக்கு. அதுக்கு பின்னர் 2018 ரவுண்ட் ஆஃப் 16, 2022 உலகக்கிண்ணத்திலேயே இல்லை. இந்த முறை வந்திருக்கின்றார்கள். ஆனால் கொலம்பியா நல்ல முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றது இந்த உலகக்கிண்ணத்தில். இந்த கிழமையோட அடுத்த திருவிழா ஆரம்பிக்கும். இந்தியோட முடிஞ்சதும் ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி காலிறுதி தொடங்குவாங்க. வெள்ளி சனி ஞாயிறுல காலிறுதி நாளும் முடிஞ்சிடும். அப்புறம் திருப்பி 2 நாள்ல ஒரு நாள் ரெஸ்ட்ல இருக்கும். வாரக்கிழமை 2 செமிஃபைனல், அதுக்கு பிறகு 3rd பிளேஸ் ஒன்று, ஃபைனல் ஒன்று. 4 மேட்ச் தான். 4 மேட்ச் தான் இருக்கு. 4 8 இன்றைக்கு நடக்கிற 2 இன்னும் மொத்தமாக மீதம் இருக்கிறது 10 மேட்ச். 10 போட்டிகள் தான் இருக்கு. 10 போட்டிகளுக்கு பிறகு தெரியும். ஆனா என்ன வேகமா போய் முடிஞ்சிருக்கு பாருங்க. 104 மேட்ச்ல 94 மேட்ச் முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. தேங்கப்பா, இன்னும் 10 தான் இருக்கு. 10லயும் அதுலயும் இன்றைக்கு நடக்க போறதோட சேர்த்து அது 2 விட்டுட்டோம்னு சொன்னா 8 மேட்ச் தான் இருக்கு. இந்த போட்டிகள் அவ்வளவு பரபரப்பாக மாறி இருக்கிறது. எதிர்பார்க்காத சில திருப்பங்கள் வந்திருக்கு. சில அணிகள் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த சுற்றுக்குள்ளெல்லாம் வருமானு அப்படி அணிகள் உள்ள வந்திருக்கு. அமெரிக்காவுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான கிடைச்சிருக்கு. சம்பவம் நடந்திருக்கு. போர்த்துகல் அணி வெளியேறி இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டியில 50 ரன் கூடுதலா இலங்கையை கிடைச்சிருக்கு. 499ஓட மேகிந்தி தீவல் ஓல் அவுட். அந்த 50ன்றது ஓரளவு முக்கியமா இருக்கும். இப்ப 146 ஓட்டங்கள் லீடிங் சந்திரன். இப்ப இறுதியா 2வது இன்னிங்ஸ்ல வந்து 92க்கு 2 விக்கெட். அதன்படி பார்த்தா இந்த லீடிங்கோட போறதா இருந்தா இன்னொரு 150 ரன் ஸ்பீட் அடிக்கணும் சொல்லுவாங்க. இந்த 150 அடிக்கிறதுக்கு எப்படியுமே ஒரு 40 ஓவர் 50 ஓவர் தேவை. விக்கெட்டையும் கொடுக்காம அடிக்கணும். 5வது நாள் அடிக்கிறது ஈஸி இல்லை. கொடுத்துட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணி வெஸ்ட் இண்டீஸா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இலங்கை அணி வெற்றி பெற முயற்சித்தால், இல்லாவிட்டால் அப்படியே சமநிலையில கொண்டு விடலாம். மேற்கிந்திய தீவுகளுக்கு வெற்றி பெறவே இயலாது. இலங்கை அணிக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. முயற்சி செய்ய வேணும். ஆடுகளம், அதாவது மைதானம் அதற்கு ஏற்றால் போல் இருக்கின்றதா, சாதகமாக அமையுமா? இலங்கை அணி 2 விக்கெட்டுகள், முதல் 2 விக்கெட்டுகளுமே வேகமாக விழுந்தன. 188 அடிச்சவர் டக் அவுட் ஆகிட்டார். ஓட்டமே பெறாதலையில் ஆட்டம் இழந்தார். இப்படி சிக்கல்கள் இருக்கின்றன. இப்ப இருக்கிற இந்த லீடிங் ஓகே சரியா இருக்குது, கொண்டு போகலாம் என்ற நிலைமை இருக்குது. இலங்கை அணி சரியா கொண்டு போச்சுதுண்டா வாய்ப்பு இருக்கு. தோல்வி இல்ல, வெற்றியா அல்லது சமநிலையான்றது இலங்கை அணியில கையில இருக்கு. ஓகே, இந்த நிகழ்ச்சிக்கான சொல்லி வழங்குறாங்க. மோட்டூல் என்ஜின் ஆயில் ஹோண்டா வாகனங்களுக்கான சிறந்த என்ஜின் ஆயில் மோட்டூல். இந்த என்ஜின் ஆயிலை பாவிப்பதன் மூலமாக உங்கள் வாகனங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு விநியோகஸ்தர்களாக செயல்படுகின்றார்கள் NS ரட்னம் மோட்டார்ஸ். அவர்களிடமிருந்து வழங்கப்படுகின்ற அந்த என்ஜின் ஆயிலை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நீங்கள் உங்கள் வாகனங்களை தரமாக பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே போல ஐடிஎம் இப்பொழுது வவுனியாவில் கொழும்புக்கு வந்து படித்த காலம் நேரம் செலவழித்து இங்கே தங்கியிருந்து இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருந்தது ஒரு காலம். இப்ப எந்த செலவும் இல்லாம அங்கங்கே அந்த படிப்புக்கு ஏற்ற செலவுகளோட நீங்க படிக்கக்கூடிய வகையில இப்பொழுது
ஐடிஎம் வவுனியாவில் இருக்கு. எல்லா கற்கரைகள் உங்களுக்கு என்ன கற்கரைகள் படிக்கிறதுக்கு எந்த துறையில படிக்கணுமோ அது எல்லாம் கொழும்புல என்ன எல்லாம் இருக்கோ அது எல்லாமே வவுனியாவிலையும் இருக்கு. டிப்ளமா இருக்குது, டிகிரி இருக்குது. நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு தேவையான என்ன படிக்க விரும்புகின்றீர்களோ, இப்போ இருக்கிற இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட சகல விதமான கற்கரைகளும் இருக்கின்றன. அங்கே சென்று மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். குருமன்காடு காளிகோவில் வீதியில் அமைந்திருக்கின்றது ஐடிஎம் நேஷன்ஸ் கேம்பஸ் இன்டர்நேஷனல்.